ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆனியன் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது நாம் சட்னி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப தாளிக்க வேண்டியது கிடையாது, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சேம் டைப் கடலைப்பருப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், என் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அதனால் அதை நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நல்லா கலர் மாறினதும் அதில் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாவும் நாம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய வச்சுக்கோங்க. நான் இதில் காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இதுவே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், என் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் திட்டமாக வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தான் இதில் தேவையானது. ஸோ வெங்காயம் நான் 4 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் இப்படி நீட்டு வாக்கில் புதுசாக கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான் நான் இப்படி கட் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்குறதுக்கு நான் கொஞ்சமாக கல்லுப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக இது வதங்கி வந்துடும், டைமும் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ பாருங்கள், இதை நான் வதக்க ஆரம்பிச்சிடுறேன். இதில் இன்னும் என்னென்னா தக்காளி ஒரு பழம் சேர்த்துக்கோங்க. நான் 4 வெங்காயத்துக்கு ஒரு பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன், பெரிய தக்காளி. கூடவே புதினா இலையும் போட்டிருக்கேன். அதை இதை நான் காட்டல, அந்த டைம் கால் வந்ததில் அது கட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ பாருங்கள், நல்லா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி கொஞ்சம் புளிப்பு தன்மையும் புதினாவோட இனிப்பு தன்மையும் சேர்ந்து அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வதக்க வேண்டியதோ இல்லை தாளிக்க வேண்டியதோ கிடையாது. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி சட்னி பதத்துலேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம இப்படி கெட்டி பதத்தில் வச்சுக்கும்போது 2-3 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்படுறவங்க தேங்காய் கூட இதில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம், வதக்கி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அதை ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், என் குழந்தைக்கு சட்னியை சைடில் வச்சு கொடுத்தா அவங்க தொட்டு சாப்பிடவே மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். வெறும் தோசையை தான் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடுவாங்க. அதனால் நான் பண்ணுறது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொகையல் மாதிரியோ தொக்கு மாதிரியோ நான் செய்யும்போது அதை அப்படியே எடுத்து தோசையில் நான் அப்ளை பண்ணிடுவேன். இது சட்னியாக இருந்தால் அந்த மாதிரி அப்ளை பண்ண படாது. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தோசைக்குள்ளே சைட் டிஷ் இருக்குன்னே தெரியாது, அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், இவரும் இப்படி தான், இவருக்கு இப்படி கொடுத்தா தான் பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவார். தேங்க்யூ.